வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. அடுத்த பேச்சாளராக திருச்சியை சேர்ந்த திருமதி சி விஜயலட்சுமி அம்மா அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். சபையோர் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கம். என்னுடைய குருநாதருக்கும் என் முதல் கண் வணக்கம். குருநாதர் வல்லரசு தினேஷ் ராஜா, தனலட்சுமி மேடம், மகரிஷி ஜோதிடர் ஆராய்ச்சி நிறுவனர் முகுந்தன் முரளி ஐயா, இவங்கள் அனைவருக்கும் அவர்களுடைய பாதார விந்தத்தை தொட்டு நான் குரு நமஸ்காரம் தெரிவிச்சுக்கிறேன். நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசரரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோளும் கடம்பும் என் கண்முன் வந்து தோன்றிடினே. இது முருகப்பெருமானுடைய துதி. ஜோதிடர்கள் அனைவருக்கும் தெரியும், எந்த தான் பிரச்சனை ஏற்பட்டாலும், எவ்வளோதான் கஷ்டம் ஏற்பட்டாலும், ஜோதிடத்திற்கு ஆதார வித்துவான் அப்படின்னு சொன்னால் நம்ம முருகப்பெருமானை தான் சொல்லணும். அகத்தியருடைய அருள்வாக்கு முருகப்பெருமானுக்கு கொடுத்தது. தமிழுங்கிற அந்த இலக்கணத்தை அகத்தியருக்கு சொன்னது முருகப்பெருமான் தான். அப்பேற்பட்ட முருகனை வணங்குறது தான் நம்ம ஜோதிடத்தில் நம்மளுக்கு ஞானம் வரும்னு முன்னோர் ஆன்றோர் சான்றோர் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பெரிய ஜோதிட ஜாம்பவான்கள்லாம் மேடையில் இருக்காங்க, கீழேயும் இருக்காங்க. கீழே இருக்கிறவங்க மட்டும் எதுவும் சளைச்சவங்க இல்லை, எல்லாத்துக்குமே எல்லா விஷயம் தெரியும். என்ன ஜோதிடத்தில் 10வது படித்தவங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குமோ அதுக்கான வேலிடிட்டி இருக்கும். அதை தாண்டி டிகிரி படித்தவங்க, பிஹெச்டி பண்ணவங்க, அது மாதிரி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பிஹெச்டி வாங்கினவங்க தான் முன்னோர் ஜோதிடர். இப்போ நம்மளாம் இளைய தலைமுறைகள், வயசில் முன்ன பின்ன இருந்தாலும் நேற்று கற்றவங்க நம்மளாம் இளைய தலைமுறைகள் தான் சொல்லிக்கணும். இவங்களுக்கு முன்னாடி நம்மளுக்கு பேசுகிறதுக்கு இந்த பிரபஞ்ச ஆசீர்வாதம் கொடுத்துருக்கு. இந்த பஞ்சபூதங்களுக்கும் திருச்சி அகிலாண்டேஸ்வரி அம்மாவுக்கும் ரெங்கநாச்சியார் தாயாருக்கும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு என்னுடைய ஜோதிட உரையை நான் தொடங்குறேன். நம்ம இப்போது தண்ணி நிறையா போகுது, நம்ம ஆறு நிறையா, ஆனால் தண்ணிக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் தண்ணி இல்லாத காலத்தில் யாராவது ஒருத்தர் நம்மள்கிட்ட நீரோட்டம் பார்க்கணும், நீரோட்டம் பார்க்குறவங்க ப்ராக்டிக்கலாக பார்ப்பாங்க. ஆனால் அதுவே இல்லை, நான் ஜாதக ரீதியாக எதுக்கு ஒரு நல்லா தெரிஞ்சவங்க எல்லாரும் ஜாதக ரீதியாக நான் இந்த இடத்துல போர் போட்டால் எனக்கு நீர் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு யாராச்சும் கேட்டாங்களாக்கும், நீங்கள் உடனே என்ன சொல்லணும், நீர் கிடைக்குமா அப்படியே மேலோட்டமாக நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னு கேட்டால் சந்திரனுடைய அருள் பார்வை இருந்தால் நம்மளுக்கு நீரோட்டம் கிடைக்கும். ஒரு ஜாதகத்தில் கடக ராசியில் சந்திரன் அமர்ந்திருந்து அந்த இடத்துல கேது வந்துட்டானா அவங்க கேட்குறப்போ நீர் ஓட்டம் எனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீர் இருக்காது, அது பற்றாக்குறையாக தான் இருக்கும். இருந்தால் 1 வருஷம் போட்டிருப்பாங்க, திடீர்னு பார்த்தா அவங்க தண்ணி வற்றி போயிடும். இப்போ சந்திரனோட கேது சேர்ந்துருந்தா அவங்க நீரோட்டம் கேட்டுட்டு நம்மளை வந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த பூமியில் நீர் இருக்காது. நீர் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா பாவ கிரகம் அந்த சந்திரனோட அமர்ந்துட்டா நீரோட்டம் இருக்காது. அதுவே உங்களுக்கு குரு பார்வை இருந்துச்சுன்னா நீர் இருக்கும். குரு திக்பலம் பெற்று ஒரு ஜாதகத்தில் சந்திரன் ஆட்சி பெற்றிருந்தாருன்னா அவங்க பூமியில் எல்லாரும் பார்ப்பாங்க நீர் இருக்காதுன்னு, ஆனால் நீரோட்டம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு சில இதில் சந்திரனோட கேது சேர்ந்துருக்கும், ஆனால் அந்த இடத்துல குரு உச்சபலம் பெற்றிருக்கும். அப்போ பாவகரகம் இருக்கே, அப்படி இருக்கிறதுனால நீரோட்டம் இருக்காதுன்னு சொல்லக்கூடாது. ஆனால் கடகர மனையில் குரு பூச நட்சத்திரத்தில் உச்சம் பெற்றுவார். அப்போ உச்சம் பெற்ற போது நீர் மிதமிஞ்சி இருக்காது, ஆனால் பாவகரகம் அங்கே கேது இருக்குது. ஆனாலும் அவருக்கு போதுமான அளவுக்கு நீர் இருக்கும். ஒரு சில பேர் போர் போட்டாங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டுக்கு எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணுற அளவுக்கு நீர் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி பாவகிரகம் அவங்க கடகமனையில் இருந்து குரு உச்சம் பெற்றான நீர் இருக்கும். அவங்களுக்கு போதுமான காலகட்டம் வரைக்கும் நீர் இருக்கும். ஒருத்தர் ஆடு மாடு நீர் இல்லை, இந்த மாதிரி ஆடு மாடெல்லாம் ரொம்ப வறட்சி ஆயிடுச்சு, போர் போட்டு வரலன்னு கேட்குறாரு. நான் சொல்கிறேன், நீங்கள் போர் போட்டிங்கன்னா ஃபெயிலியர் ஆயிரும், நீங்கள் போடாதீங்க, கண்டிப்பாக நீரோட்டம் இருக்காதுன்னு சொல்கிறேன். அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? இருக்காதண்ணே, நீங்கள் போடாதீங்கன்னே, தேவையில்லாமல் விரயம் பண்ணாதீங்க. அவர் என்னை நம்பலை. அவர் என்ன சொன்னார்னா, வந்துட்டார், நிப்பாட்டிட்டு டைம் கேட்டார். நான் உடனே சொல்லிட்டேன், எப்பா அது உங்கள் சௌரியம், எனக்கு இல்லைன்னு எனக்கு தெரியுது, நீங்கள் போடுறதுனா போடுங்க, நாளைக்கு என்னை குறை சொல்லாதீங்கன்னு. அவர் போர் காலையிலேருந்து ஆரம்பித்து சாயந்தரம் ஓடுது, மறுநாள் ஓடுது, ஆனால் நீரே வரல.
ஏன்னா அந்த கிரகம் கோச்சார ராகு சந்திரன் மேலே பயணமாயிட்டு இருக்காரு. அப்போ சந்திரன் மேலே பயணமாகும் போது என்ன ஆகிட்டு அவர் பொக்லின் தோன்றாரு. அந்த போர் மிஷினில் பாம்பு சிக்கிக்கிட்டு அருந்து விழுந்துருச்சு பாறையில். என்ன பண்ண முடியும்? நீர் எப்படி கிடைக்கும்? நம்ம வந்து அம்மா எனக்கு கிடைக்கல, நீங்கள் இப்போ போடாதீங்க, வேணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், போர் போடுறவங்களை கூப்பிட்டு ஆய்வு பண்ணுங்க, ஒரு வாரம் எடுத்துக்கோங்கன்னு. அவருடைய நட்சத்திரம் 6வது நட்சத்திரம், சாதகமாக நட்சத்திரம் பயணம் வந்தது. அந்த சந்திரன் அந்த இடத்த விட்டு இடம் பெயர்ந்துட்டாரு. இப்போ போர் போடுங்க, உங்களுக்கு எந்த இடத்துல போர் போடுறீங்கன்னு வேறு இடத்துல அதே இடத்துல போடாதீங்க, குறி காட்டும், நீங்கள் போடுங்கண்ணே. அவருக்கு நீர் அபரிவிதமாக வந்துச்சு. நம்மளுடைய வாழ்க்கையை மட்டும் இல்லை, நீருங்கிறது நம்மளுக்கு மிகப்பெரிய தனக்காரகம், லட்சுமி. தண்ணி இல்லைன்னா இந்த உலகத்தில் ஏதாவது சாதிக்க முடியுமா? ஒன்றுமே சாதிக்க முடியாது. நியூட்ரல் வாட்டர் வந்து நியூட்ரல். அப்படி அந்த வாட்டரை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஜாதகத்தை ஆய்வு பண்ணி சொல்லணும். இன்னும் ஒரு பெரிய விஷயம், போர் இயந்திரம் கூட்டிகிட்டு வராங்க. அந்த போர் இயந்திரம் கூட்டிகிட்டு வரவங்க பேரை கூட நம்மளால் ஜோதிட ரீதியாக ப்ரூவ் பண்ண முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அப்போ அந்த இடத்துல பிரசன்னம் பார்க்கணும். பார்க்கும்போது உதயத்தில் என்ன கிரகம் இருக்குன்னு பார்க்கணும். உதயத்தில் வந்து ஒரு கால் உதயத்தில் கேது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த போர் பொக்லின் ஓட்டி வர ஒரு பேர் விநாயகராக இருக்கும். விநாயகர் பேர் சார்ந்ததாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா அந்த வண்டி பெயரை எழுதியிருக்கலாம். இப்போ உதயத்தில் கிரகமே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் அனலைஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்போ உதயத்துக்கு பக்கத்தில் அடுத்த டிகிரியை போய் எந்த கிரகம் டச் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய நேம் எடுத்தால் சரியாக வருது. இதை நான் டெஸ்ட் பண்ணேன், சரியாக தான் இருக்குது. அது மாதிரி போராட்டத்தை நம்ம ஜாதகத்தில் சொல்ல முடியும். எதையுமே சொல்ல முடியாதுன்றது நம்புகிறவங்களுக்கு ஜோதிடம் வந்து மிகப்பெரிய மகானுபாவன், பெரிய பீமர் மாதிரி. நம்பாதவங்களுக்கு அது அவங்க அதை பற்றி நம்ம யாரும் கவலைப்பட தேவையில்லை. நம்மளை பற்றி 1000 விமர்சனம். ஜோசியம் என்னையும் தான் எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க, ஜோசியம் பார்க்குற இதெல்லாம் நம்ம ஏன் குழந்தை என்னை நம்பாது, அதுக்காக நான் கவலைப்பட போகிறதில்ல. கருவாடு விற்றா காசு நாருமா? சம்பாரித்து கொடுத்தா அந்த காசு இனிக்கும் இல்லையா? அப்போ எப்படி வந்துச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம வந்து என்றைக்குமே நம்ம கீழே இருக்குது, நம்மளை பற்றி 1000 விமர்சனம் வருதா, அன்னைக்கு நீ வளர்ந்துக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். உன்னைய ஜாலியாக கைத்தட்டி உன்னை புகழ்கிறாங்களா, உன்னுடைய வளர்ச்சி அந்த இடத்துல தடைப்படுதுன்னு அர்த்தம். யாருமே நம்மளை பற்றி பேசுகிறாங்கன்ட்டு எந்த சூழ்நிலை வருத்தம் படாதீங்க. இன்னொன்று, வெத்தலை பாக்கு கொண்டு வருவாங்க. நீங்கள் இப்போ எல்லாம் ஆன்லைனில் பார்க்குறோம். இந்த கொரோனா வந்ததும் வந்தது, எல்லாம் ஆன்லைன்லாம் மாறிடுச்சு. நாமளே ஆன்லைனில் திருமணமோட தாலியாக ஃபோட்டோ பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஆஃப்லைனில் வந்து யாராவது ஜாதகம் உங்களை பார்க்க வந்தாங்க அப்படின்னா வெத்தலை பாக்கு கண்டிப்பாக வாங்கிட்டு வருவாங்கல்ல. அப்போ அந்த ஜாதகம் இல்லைன்றுவாங்க. வெத்தலை பாக்க பாருங்கள், அந்த வெத்தலையில 10 வெத்தலை வச்சுருக்காங்கன்னா 5 வெத்தலை வச்சுருக்காங்கன்னா அவன் ரொம்ப நல்ல வசதியாக இருந்தாருன்னா அவர் ஒரு 10 வெத்தலை மிதமிஞ்சு போய் வாங்கிட்டு வர்றார். அப்போ வெத்தலை எடுத்துக்கோங்க, முதல் வெத்தலையை உங்கள் லக்கணமாக கருதிக்கோங்க. அவர் கேள்வி கேட்பார் உங்களை, எனக்கு எங்கள் வீட்டில் என் பையனுக்கு திருமணம் பண்ணலான் இருக்கேன், எனக்கு எப்படி என் பையனுக்கு திருமணம் எப்படி இருக்குது, இல்லை அவர் கேட்குற கேள்வி. நம்ம எப்பயுமே ஒரு ஜோதிடர் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம்ம எல்லாமே சொல்லிடக்கூடாது, அது நம்மளுக்கு ஃபெயிலியராக முடிஞ்சிடும். அவங்க என்ன கொஸ்டின் பண்ணுறாங்கன்னு மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணணும். அவங்க என்ன கொஸ்டின் பண்ணுறாங்க, என்னை புள்ள படிக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்கனாக்கும் உடனே 2வது வெத்தலை லக்கணத்தை பார்த்துட்டு 2வது வெத்தலையை எடுத்துருங்க. அந்த 2வது வெத்தலையில் ஏதாவது புள்ளி இருக்குது, ஏதாவது அஷ்டமாக இருக்குது, சரியில்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உன்னுடைய குழந்தைக்கு உனக்கு படிப்பு, உன் குழந்தைன்னு பார்த்தா 5ஆம் பாவம் பார்ப்பீங்க. அப்போ 5ஆம் இடத்துலேருந்து பாவத் பாவமாக 2வது இடத்த பாருங்கள், அந்த குழந்தை எப்படி இருக்குது, படிப்பு சரியில்லை, ரைட்டு. அப்போ அந்த வெத்தலையை வச்சே நம்ம பிரசன்னம் சொல்லிடலாம், வெத்தலையை பார்த்து சொல்லிடலாம். இப்போ 8வது வெத்தலை புள்ளி விழுந்திருக்கு, ஆயுசை பற்றி அவர் கேட்க வராரு அப்படின்னா என்ன சொல்லலாம், நீங்கள் பார்த்து நடந்துக்கோங்க, உங்களுக்கு நேர காலம் சரியில்லை, கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போது குழந்தைங்க படிக்கணும், வீட்டில் வந்து ஜென்ரலாக இப்போ நான் பரிகாரத்துக்கு வந்து அதை தொட்டு போயிடுறேன். குழந்தைங்க வந்து சரியாக வீட்டில் படிக்கலை அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணுறா, நம்ம சனி பகவானை சாந்தப்படுத்தணும்னா நம்ம என்ன செய்கிறோம், எள்ளு விளக்கு போடுறோம். அதுலேயும் அதிகண்ட நாம யோகம் உள்ளவங்க எள்ளை மூட்டை கட்டி விளக்கு போடவே கூடாது. அப்படி போட்டால் அவங்களுக்கு பிரச்சனை தான். ஏன்னா அதுக்கு ஆதிக்கம் உள்ளவர் யார், சனி பகவான். அந்த எள்ளை எரிச்சா அவங்களுக்கு கஷ்டம்தான் வரும், அதை போடக்கூடாது. ஆனால் என்ன செய்யலாம், ஒரு குழந்தை படிக்கணும்னு கேட்குறாங்களா, அவங்க வீட்டில் சொல்லிடுங்க, நல்லெண்ணெயில் சீரகத்தை மூட்டை கட்டி அதில் திரி போட்டு படிக்க வச்சாங்க அப்படின்னா, விளக்கு போட்டு சீரக மூட்டையை கட்டி போட்டாங்கன்னா அந்த குழந்தை படிக்கும். பூவரச மரம் இருக்குது, பூவரச மரத்தில் உடைய நல்ல முத்தின கட்டையை எடுத்து அதை வேல், முருகனுடைய வேல் மாதிரி சின்னதாக செஞ்சு அதை வச்சு அந்த குழந்தைக்கு சரஸ்வதி உச்சாரம் அந்த மந்திரத்தை சொல்லி படிக்க சொன்னாங்கன்னா அது மிகப்பெரிய தத்துவமாக இருக்குது. பரிகாரத்தில் உள்ளது சொல்லி ஜெயிச்சிருக்காங்க. இது எனக்கு ஜோதிட குருமார்
ஸ்ரீ ராம்பிரசாத் அவர்கள் எனக்கு சொன்னார். அதை நான் செஞ்சுருக்கேன். செஞ்சது பலன் அளிச்சிருக்கு. இதெல்லாம் வந்து பரிகாரத்தில் உண்டான தத்துவம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு என்னன்னு கேட்டால், இப்போது இந்த ஏரியா பற்றி சொன்னாங்க. இந்த உறையூர் வந்து மிகப்பெரிய துறைமுக ஸ்தலமாக இருந்தது உண்மை. உறையூர் சிற்றரசர் இந்த முசிறியை வந்து துறைமுகமாக பயன்படுத்தி நிறைய வணிகம் விஸ்தாரம் பண்ணாங்க, நிறைய பொருளீட்டியிருக்காங்க. இது புராண காலத்தில் உண்மை. அப்பேற்பட்ட இடத்துல ஒரு ஜோதிடர் மீட்டிங் போட்டிருக்காங்க. இதுக்கு 2வது மேடையாக எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். திருச்சியை சுற்றி 1000 பரிகார ஸ்தலம் இருக்குது. அதில் திருச்சியில் இருக்க உறையூர் வெக்காளியம்மன் மிகப்பெரிய மாபெரும் சக்தி வாய்ந்தவர். அந்த வெக்காளியம்மன்கிட்ட போய் உங்களுடைய விஷயத்தை எல்லாம் லெட்டர் எழுதுவோம் இல்லையா, யாருக்கா இப்போல்லாம் லெட்டர் எழுதுறது எம்மோ குறைஞ்சி போச்சு. தாய்க்கு ஒரு லெட்டர் எழுதி அந்த லெட்டரை வச்சு நீங்கள் இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை அதை சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி அந்த தாய்க்கு கட்டி வச்சுட்டோன்னா அது 48 நாளே தீர்வு பெறுதுங்கிறது நம்பிக்கை. ஐயா அவர்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஐயா அவர்களுக்கும் தெரியும். ஏன்னா உறையூரில் இருக்கிற வெக்காளி வந்து எல்லா கோயிலையும் காளி வந்து மூடி இருப்பாங்க. ஆனால் உறையூர் வெக்காளி மட்டும் எப்படி இருப்பாங்க, அவங்க மழை வெயில் புயல் எதுவானாலும் அவங்க அந்த வெயிலே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கூடாரம்லாம் கட்ட முடியாது, கட்டக்கூடாதுங்கிறது உத்தரவு. இந்த ஏரியாவுக்கு வெளியிலிருந்து வந்திருக்கீங்க, எங்கள் ஏரியாவில் இருக்க அந்த வெக்காளி அம்மனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்லிட்டேன். ஜோதிடத்துக்கு வாய்ப்பு கொடுத்த, எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. இத்துடன் எனது சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. அம்மா அவர்கள் திருச்சி திருமதி சி விஜயலட்சுமி அம்மா அவர்கள் வெற்றிலை பிரசன்னத்தை பற்றி ரொம்ப அழகாக சொன்னாங்க. இதுவும் ஒரு வகை ஜோதிடமே. ஜோதிட கட்டம் போட தெரியாதவர்கள் கூட வெற்றிலை பிரசன்னம் வச்சு பாரம்பரிய முறையை தெரிந்திருந்தால் வெற்றிலை பிரசன்னம் வச்சு அடித்து தூள் பண்ணலாம். சரிங்களா? பலன் கரெக்டாக வரும். ஓகேங்களா? நம்ம ஜிகே ஐயாவுடைய வெற்றிலை பிரசன்னம் புக்கு வாங்கி படிங்க, அல்லது அவர்கிட்ட வகுப்பு படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதில் வந்து மிக மிக ஒரு புலமை வாய்ந்த ஒரு பர்சன் ஆகிடுவீங்க. சிறப்பாக உரையாற்றிய விஜயலட்சுமி அம்மா அவர்களுக்கு சிறப்பு செய்ய திண்டுக்கலை சேர்ந்த ஹரிஹர சர்மா ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திருமதி சி விஜயலட்சுமி அம்மா அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். பொதுவாகவே ஜோதிடம் என்பது வந்து பொதுமறை. இது தனிப்பட்ட முறையில் யாருக்கும் சொந்தம் கிடையாது, யாராக இருந்தாலும் சரி. அந்த வகையில் இன்றைக்கி வந்து பெண்கள் ரொம்ப முன்னேற்றமாக வருவது வந்து ஒரு பாராட்டத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அனுபவ ரீதியாகவே சில பொறுமையான விஷயங்கள், சில விஷயங்கள்லாம் தோணும். இப்போ நாங்களே ஒரு வைதிக காரியம், ஒரு புரோகித விஷயங்கள்லாம் போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த குடும்ப தலைவி வந்து தத்தம் கொடுத்தா தான் அவங்க கொடுக்குற தட்சணையே நமக்கு வந்து சேரும். இல்லைனா தட்சணைக்கு மரியாதையே கிடையாது. நான் பெண்மை தன்மை என்பது அவ்வளோ பெரிய மகத்துவமான விஷயம். சகோதரி விஜயலட்சுமி அவர்கள் வந்து நம்ம நீரோட்டத்தை பற்றியும் வெற்றிலை பிரதிபலித்து ரொம்ப அருமையாக அற்புதமான சில கருத்து. கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க, கொஞ்சம் அமைதியாக பேசுகிறேன் நல்லா இருக்கும் தான். ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. நான் பாயிண்ட் இருக்கு, உண்மை இருக்கும்போது அந்த ஒரு வேகம் வரத்தான் செய்யும். அவர்களை என் மனதார பாராட்டுகிறேன் உங்கள் அனைவரின் சார்பாக.